எரிமலை எப்படி பொறுக்கும்? உன்னை பற்றி எழுத போகிறேன்னு கூகுளில் எரிமலைக்கு ஒரு ரெக்யூஸ்ட் கொடுத்தேன். ஏண்டா நான் பாட்டுக்கு செவனேடு தானே இருக்கேன், திடீர்னு என்னை பற்றி ஏன்? சரி, நம்மளையும் மதித்து கூப்பிட்றாங்களேன்னு எட்டி பார்த்தா நெருப்பு குழம்ப கக்குறேன்னு ஐயோ அம்மானு எரிமலையின் கோவக்குரல் என் காதுகளில். வதலவா நன்னு வதலவா அப்படின்னு சந்திரமுகி கிளைமேக்ஸில் நம்ம ஜோதியா கேட்கும் போது நம்ம பிரபு சார் ஒரு ரியாக்ஷன் காட்டுவார். அப்படிதான் இருந்துச்சு என்னோட ரியாக்ஷனும். ஆனாலும் கோவிச்சுட்டு போன காதலியை சமாதானப்படுத்துகிற மாதிரி உன்னை புரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறேன்னு ஒரு வரியை எழுதி போட்டேன். எழுது என்னை பற்றி யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நான் கூட ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். எப்போதாவது ஸ்கூல் பிள்ளைங்க என்னோட பேரை சொல்லி படிக்கும், உள்ள குமுறுனாலும் அப்போ எனக்கு கொஞ்சம் குலுகுலுன்னு தான் இருக்கும். ஆமாம், வருஷ கணக்கில் அமைதியாக இருக்கியே, ஏன் திடீர்னு வெடிச்சு கிளம்புற? அமைதியாக இருக்கும் எதுவும் கவனத்தை கவர்றது இல்லையே. ஒரு வெள்ளம் புரட்டி போட்டால் தானே எத்தனை ஏரியும் அதில் அழிஞ்சிருக்குன்னு தெரியுது. அப்படித்தான் நாங்களும். அது சரி, உனக்கு ஏன் எரிமலைன்னு பேர் வந்துச்சு? இட்டாலி நாட்டில் ஏயோலியான் அப்படின்ற ஒரு தீவில் உள்ள ஒரு எரிமலை தீவோட பேர் தான் வல்கனோ. இதிலிருந்து எங்களுக்கு பேர் வைக்கப்பட்டதா சொல்கிறாங்க. நெருப்போட கடவுளான வல்கன் பெரும் நெருப்பிற்கு நெருக்கமானவர். அந்த வல்கனுக்கு கோவில் கூட இருக்குது, ஆனால் நகரத்துக்கு வெளியே தான் இருக்கும். அவர் அழிவு கடவுள். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் வோல்கனியா அப்படின்னு ஒரு பெரிய சிறப்பு திருவிழாவே நடக்கும். அதில் பெரும் நெருப்பு எல்லாம் வளர்த்து அந்த நெருப்பில் மீனையெல்லாம் காணிக்காக்குவாங்க. அந்த நெருப்பால் ஏற்படுற துன்பங்களை தவிர்க்க வேண்டிய அந்த ஐதீகம் அது. ஓ வாவ், இன்ட்ரெஸ்டிங். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்பா 2K கிட் உனக்கே கூகுள் தெரியும் போது நானும் பூமியை இன்ச்சு பை இன்ச்சு அளந்துக்கிட்டே கிடக்கிறவங்க எங்களுக்கு தெரியாதா? அது சரி, நீ யாரு? உன் பேர் என்ன? ஏன் பேரை சொன்னதான் சொல்லுவியா? கண்டிப்பாக. என்னென்னு தெரிஞ்சுக்க வேணாமா? தகவல் முக்கியம் தம்பி, அதுவும் எரிமலை பற்றி எழுதுகிற. ஏன்னா எங்கள் உலக வரலாறு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? கண்டிப்பாக தம்பி, யார் என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? தகவல் முக்கியம் தம்பி, அதுலேயும் எரிமலை பற்றி எழுதுகிற ஒன்றை எங்கள் உலக வரலாறு தெரிஞ்சுக்க வேணாமா? என் பேர் பரணி. பாரு பரணி, நாங்கள் மொத்தம் 1500க்கும் மேலே. எங்களுக்கு யாரையாவது பார்த்தா பயமே வராது. எனக்கு என்னவோ காக்க காக்க படத்தில் சூர்யாவின் இன்ட்ரோ குரலை கேட்பது போலத்தான் இருக்கிறது. எங்களை விஞ்ஞானிகள் 3 பிரிவாக பிரித்தாங்க. உயிரற்ற எரிமலை, உறங்கும் எரிமலை, செயல்படும் எரிமலை. இந்த உறங்கும் எரிமலைகள் முன்னாடி ஆக்ரோஷமாக நெருப்பு குழம்ப கக்கியது தான். என்ன செய்ய, வயசாகிடுச்சு இல்லை, அதனால் களைச்சி போய் தூங்கிட்டது. எங்களை இயக்கிறதுக்கு எந்த ஒரு கிராஃபிக்ஸும் இல்லாததுனால நாங்களே இளைஞர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிட்டோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே. இப்போது இந்த கேள்வி எதுக்கு? பரணி, உறங்கும் எரிமலையை பார்க்கணுன்னா நீ இத்தாலிக்கு போகணும், அங்கே ஹவாய் தீவுக்கு போகணும். உன்னோட ஹனிமூன் லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்குவல்ல, அதனால தான். இரு ஏதோ எரிமலையாச்சேன்னு மரியாதையாக பேசுனா ஹனிமூனுக்கு எரிமலையாக கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு வாரத்தில் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு நீ. பரணியின் மொபைல் ஃபோன் அலறியது. கிளிமாஞ்சாரோ என்ற பாடல் ரிங்டோனாய் வழிய முக்கியமாய் பேச வேண்டியதில்லை. அதான் சைலண்ட் மோடில் போட்டேன். யாரு, கேர்ள் ஃப்ரெண்டா? அவன் முறைக்க. இதே போல் சைலண்ட் மோடில் உள்ள எரிமலையின் பெயர் தான், இதே போல் சைலண்ட் மோடில் இருக்கக்கூடிய எரிமலையோட பெயர் தான் இந்த கிளிமாஞ்சாரோ எரிமலை. இது என்ன பாட்டு, எதுக்கு பாடினாங்க? ஹீரோயினுடைய லவ் சாங் பாது. ஓ, அதுக்கு ஏன்ப்பா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எரிமலையை எழுக்கிறீங்க? முறைக்காத. எரிமலை நானே கூலாக இருக்கேன், நீ மனுஷன். மூஞ்சியை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுக்கோ, அப்போ தான் சொல்கிறதுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும் என்றது நக்கலாய். ஆப்பிரிக்கா இந்த பேரை கேட்டதும் சஹாரா பாலைவனம், செரிங்கெத்தி காடு, விக்டோரியா நீர்வீழ்ச்சி இதுதான் ஃபஸ்ட்டு நினைவுக்கு வரும். ஆனால் உலகத்திலேயே மிக அழகான மலைகள் அங்கே இருக்குது. மொத்தம் 98 மலை இருக்குது. இதில் டாப் 10 சீரீஸில் 10 மலைகள் பேர் இருக்குது. அதில் முக்கியமானது டான்சானியா நாட்டு கிளிமாஞ்சாரோ. மொத்தம் 5895 மீட்டர் உயரம் இருக்குது. சிங்கிளாக தான் வரும். அப்படித்தான் இந்த மலையும் உலகத்திலேயே தனித்து நிற்கும் ஒரே ஒரு மலை. கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாகியிருக்கு. இந்த மலையில் இருக்கிற கிபோ, மாவென்சி, ஷிரா இந்த 3 எரிமலை தான், அதாவது உயிரற்ற எரிமலைகள். மலைதானே அப்படின்னு அலட்சியமாக பார்க்காம 1889ஆம் ஆண்டு ஜெர்மன் புவியியல் ஆய்வாளர் ஹான்ஸ் மேயர் மற்றும் மலையேற்றத்தில் ஆர்வமுள்ள ஆஸ்திரியாவின் லுட்விக் பாட்ஷெலர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மலையை முதலாக ஏறினாங்க. உகுரிகிப்போ அப்படின்ற ஒரு மலை மேலே 3,60,000 ஆண்டுகளுக்கு முன்பு எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஒரு 10,000 வருஷம் உயிரற்ற எரிமலையாகவே அது இருந்தது. இதனுடைய உச்சியில் 2.4 கிலோமீட்டர் அளவுக்கு எரிமலை குழி ஒன்று இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இது வெடிக்கலாம் அப்படின்னு எங்கள் கூட்டத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னது, உங்கள் கூட்டமா? ஆமாம்,
நாங்களும் அப்பப்போ காற்றுங்களுக்கு நடுவில் பொதுக்கூட்டம் போடுவோம். மைக்கு இல்லாமலேயே சத்தம் பிச்சுக்கும். கிளிமாஞ்சாரோ அப்படின்ற ஒரு மலையினுடைய ஒரு சரிவு பக்கம் முழுக்க காடுகளால் சூழப்பட்டிருக்கு. 1973 கிளிமாஞ்சாரோ தேசிய பூங்காவும் 1987 யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சொத்தாகவும் இந்த மலையை அறிவிக்கப்பட்டது. 7 கண்டங்களில் இருக்கக்கூடிய 7 மிக உயரமான மலைகளுடைய சிகரங்களை கொண்டது இதுதான். அதனால் கொடுமுடிகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ரிச்சர்டு பாசு 1980 இந்த மலையேற்ற சாதனையை முதல்ல செஞ்ச பெருமைக்குரியவர் அவர்தான். சூப்பர். அது என்ன 7 கொடுமுடிகள்? மெக்கின்சி, பிளாங், எல்ப்ரஸ், எவரெஸ்ட், கிளிமாஞ்சாரோ, அக்கான்காகுவா, வின்சன், கொஸ்கியஸ்கோ இதெல்லாம் அந்த 7 கொடுமுடிகள்னு பேர் வாங்கிய சிகரங்கள். இதுக்கே வாய புழக்கிறியே, இந்த 7 கொடுமுடிகளையும் ஏறிய வீரர்களை பற்றி கேள்விப்பட்டால் என்ன செய்வ? சொல்கிறேன், வாயை மூடிக்கிட்டு கேளு. மல்லி மஸ்தான் பாபு ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். 172 நாளில் உலகத்தினுடைய 7 கண்டங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய 7 சிகரங்களின் உச்சியையும் தொட்டுட்டு வேகமாக மலையேறியவர் அப்படின்ற ஒரு உலக சாதனையை படைத்தவர். அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய வின்சன் மாசிப் சிகரத்தின் மீது ஏறிய முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை வாங்கியவரும் அவரே. டஷி நுங்ஷி மாலிக் இவங்களும் 7 சிகரம் ஏறிய முதல் இந்திய பெண்கள். இரட்டை சகோதரிகளான இவங்க ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். கிராண்ட்ஸ்லாம் அப்படின்ற ஒரு விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கின்னஸ் உலக சாதனைகள் 60வது பதிப்பில் இவங்க பேர் இருக்குது. இந்த பெண்கள் பற்றி இன்னொரு ருசிகர விஷயம் சொல்லட்டுமா? அன்வாலி கிராமத்தில் இந்திய இராணுவ அதிகாரி கேர்னல் வீரேந்திர சிங் மாலிக் அவர்களுடைய மகள்கள் தான் இவங்க 2 பேரும். மாலவத் பூர்ணா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிசாமாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் மலையேற்ற வீராங்கனை. 14 வயசு முடியும் போது எவரெஸ்ட் சிகரம் மேலே ஏறி சாதனை செய்த வீராங்கனை இவங்க தான். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெனாலி 6190 மீட்டர் உயரமுள்ள மலையை ஏறி சாதனை பண்ணவங்க இவங்க தான். பூர்ணாவினுடைய இந்த வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்ட ராகுல் போஸ் இயக்கத்தில் தைரியம் வரம்பு இல்லை அப்படின்ற பெயரில் வெளியிடப்பட்டது. கடல் மட்டத்திலிருந்து 19,341 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சிகரத்தை 5 வயசே ஆன டெக்பீர் சிங் அப்படின்ற ஒரு பையன் தொட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆகஸ்ட் 18 தொடங்கி ஆகஸ்ட் 23 அன்னைக்குள்ள உஹ்ரு மலையை அடைஞ்ச அந்த பிள்ளையை எங்களுடைய மலை இளவரசனாக நாங்கள் பார்க்குறோம். பரணி சந்தோஷமாய் கேட்டான். என்ன மதிச்சு இத்தனை தகவல் சொல்லியிருக்கியே, ரொம்ப சந்தோஷம். அதே போல் செயல்படும் எரிமலைகள், உறங்கும் எரிமலைகள் பற்றி கொஞ்சம் சொல்லேன். உறங்கும் எரிமலைகள் ரொம்பவே ஆபத்தானது. அது எப்போ வெடிக்கும், எப்படி வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது, யாராலையும் கணிக்கவும் முடியாது. எல்லாத்தையும் ஒரே அடியாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படாத. நான் பேச வேண்டிய நேரம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு நாள் கண்டிப்பாக பேசலாம். சட்டென்று இணைப்பை துண்டித்து கொவித்து கொண்டது எரிமலை. என்ன செய்ய, மீண்டும் வெடிப்போம்.